இந்த பொடியோட சுவைக்கு அடிமையாகாத நாக்கே கிடையாது. ஹோட்டல்ஸ்க்கு போனா இந்த பொடியோட சுவைக்காகவே ரெண்டாவது சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்ற நிறைய பேர் இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பேச்சுலர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொடி செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேன்ல 100 கிராம் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பை ஸ்லோ ஃபிளேம்லயே நல்லா பொன்னிறமா நம்ம வறுத்துக்கணும். ஹை ஃபிளேம்ல வறுக்க கூடாது. உங்களுக்கு 100 கிராம் பருப்பு அளவு தெரியல அப்படின்னா ஒரு கிளாஸ் இல்லனா பவுல் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கிளாஸ் இல்ல பவுல்ல அளந்து கடலை பருப்பு ஆட் பண்றீங்களோ அதே அளவுல எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு நம்ம ஸ்லோ ஃபிளேம்லயே வறுக்கிறதால கரெக்டா 5 to 7 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல வறுபடுறதுக்கு. பாருங்க, இது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டதுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்து இதே ஃப்ரை பேன்ல 100 கிராம் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு தாங்க வறுக்கணும். நம்ம சேர்க்க போற எல்லா பொருட்களையுமே ஸ்லோ ஃபிளேம்ல மட்டும் வச்சு வறுத்துக்கோங்க. நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா பருப்பு மேல டக்குன்னு நிறம் மாறிடும். ஆனா உள்ள ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும். அப்படி பருப்பு ஈரப்பதமா இருக்கும் போதே நம்ம அரைச்சிட்டோம்னா அரைச்சி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே உருண்டைகளா ஆயிடும். அப்புறம் நம்ம நாள் பட வச்சு ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அதே நேரத்துல நம்ம பருப்பை கருகவும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதையும் நம்ம ஏற்கனவே கடலை பருப்பு சேர்த்திருக்கோம் அதே பிளேட்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து 100 கிராம் சிறுபருப்பு மூந்தால் சொல்றோம் இல்லையா, அது மூந்தால பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாவே வறுபட்டுரும். கடலை பருப்பு துவரம் பருப்பு மாதிரிலாம் லேட் ஆகாது. நான் இன்னைக்கு இதை கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியா செஞ்சு வச்சுக்கிறேங்க. அதனால எல்லாமே 100 கிராமா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியான அளவுல இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா எல்லா பருப்புமே 50 கிராமா சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, மூந்தாலும் நல்லா வறுபட்டுச்சு. இதையும் அதே பிளேட்ல நம்ம மாத்திப்போம். அடுத்து 50 கிராம் பொட்டுக்கடலை, இதையும் இதே ஃப்ரை பேன்ல சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலை நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டா சூடேறினா போதும். நம்ம எல்லா பொருட்களும் 100 கிராம் எடுத்திருக்கோம். அதனால பொட்டுக்கடலை 50 கிராம் சேர்த்திருக்கோம். நீங்க பொட்டுக்கடலை அதிக அளவுல சேர்த்துட்டீங்கன்னா வாயில ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதனால நீங்க எல்லா பொருட்களும் 100 கிராம் சேர்க்கும் போது 50 கிராம் பொட்டுக்கடலையும் 50 கிராம் எல்லா பொருட்களுமே நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா 25 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகள்ல நீங்க சேர்க்கும் போது டேஸ்டும் செம்மையா இருக்கும். பொட்டுக்கடலை ஓரளவுக்கு சூடு ஏறினதுக்கு அப்புறம் இதையும் அதே பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 பூண்டு பல்ல இந்த மாதிரி தோலோட தட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், இது எல்லாமே சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துட்டு இதையும் ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் பூண்டோட ஃபிளேவர், கருவேப்பிலையோட ஃபிளேவர், மிளகோட ஃபிளேவர் எதுவுமே அதிகமா தெரியக்கூடாது. பூண்டு இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வரணும். கருவேப்பிலையும் கையில எடுத்து இந்த மாதிரி உடைஞ்சி இந்த மாதிரி தூள் ஆகுது பாருங்க, இதுதான் சரியான பதங்க. இதையும் அதே பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்து 15 காஞ்ச மிளகாய், நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீட்டு மிளகாய் இருந்தா நீங்க அதை கூட பயன்படுத்திக்கோங்க. இதையும் ஃப்ரை பேன்ல சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்க ஹை ஃபிளேம், மீடியம் ஃபிளேம் எப்படி வச்சு வறுத்தாலும் காஞ்ச மிளகாய்ல இருந்து நெடி வர ஆரம்பிச்சிடும். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னா தான் நெடி வராது. அப்படி ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்தும் உங்களுக்கு நெடியா இருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்க்காம தாங்க வறுக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து இந்த காஞ்ச மிளகாய் கூட 2 to 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதையும் அதே பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்து இப்ப நம்ம வறுத்த இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறணும். அதுக்கு கண்டிப்பா ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். அப்படியே இதை வச்சிருங்க, நல்லா ஆறட்டும். இப்ப அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம வறுத்த இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் இட்லி பொடி மாதிரி கொஞ்சம் குறப்பாலாம் அரைக்க கூடாது. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த பொடியை பிளேட்ல மாத்திட்டு இது ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டப்பால போட்டு ஸ்டோரேஜ் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம மிக்ஸில அரைச்சிருக்கோம், மிக்ஸி ஜார் ஹீட்டா இருக்கும், பொடியும் சூடா இருக்கும். நல்லா ஆறிட்ட அப்புறம் டப்பால போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நாள் நல்லா இருக்கும். சூடா இருக்கும் போது நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமா வண்டு வந்துடும். அரை மணி நேரம் பொடி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் டப்பா எடுத்துட்டு இந்த பொடியை அதுல ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. நீங்க கண்ணாடி பாட்டில், ஸ்டீல் டப்பால ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நாள் ஃப்ரெஷ்னஸா இருக்கும். அதனால தான் இதுல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதாங்க, ஆந்திரா மெஸ் பருப்பு பொடி அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டுல நம்ம செஞ்ச இந்த பருப்பு பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சுவை அடி பொலியா இருக்கும். வெஜிடேரியனா இருந்தா அப்பளம் மட்டும் வறுத்துக்கோங்க. நான் வெஜிடேரியனா இருந்தா ஒரே ஒரு முட்டை ஆம்லெட் போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு தட்டு சோறு கூட காலி பண்ணிடலாம். இந்த பொடியை நீங்க ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் தாராளமா பயன்படுத்தலாம். நீங்களும் இந்த ஆந்திரா மெஸ் பருப்பு பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.